எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. அவரோட கேம் பிளே வேற மாதிரி இருக்கு, நல்லா யோசிக்கிறாரு. பிக் பாஸ் 8ஓட பெஸ்ட் கேம் பிளேயர் நான் பார்க்குறேன். விஷால் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தட்ஸ் இஸ் வே அவரோட கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஜாக்லின் நல்ல ஒரு பிளேயர். அவங்க நல்ல ஒரு மைண்ட் பிளேயர், ஃபிசிக்கல் பிளேயர். அவங்க நல்லா ப்ளே பண்ணுறாங்க. மஞ்சரி பயங்கர போல்ட், பயங்கரமாக எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களோட போல்டு, அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் எனக்கு ரொம்ப. சௌந்தர்யாக்கும் ஒரு நல்ல பிளேயர். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறாங்க. சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் அது என்ன அந்த ஒரு வார் எப்போதும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். தெரியல எனக்கு, அது வார் மாதிரி எனக்கு தெரியல. அது நார்மலாக வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாதிரி தெரியும். ரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்காரு. பட் ஆனால் சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற கண்டெஸ்டன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைன்னா நீங்கள் அவங்களோட கேம் பிளே பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில இருந்து பார்த்த வரைக்கும். முத்து அவரோட கேம் பிளே வேற மாதிரி இருக்கு, நல்லா யோசிக்கிறாரு. பிக் பாஸ் 8ஓட பெஸ்ட் கேம் பிளேயர் நான் பார்க்குறேன். விஷால் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தட்ஸ் இஸ் வே அவரோட கேம் விளையாடிட்டு இருக்காரு. தர்ஷிகா ஆக்சுவலி அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஏத்த பிளே சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமையாதனாலேயே அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்கன்னு ஃபீல் ஆகுது. அண்ட் வெளியிருந்து பார்க்கும்போது விஷால் தர்ஷிகா அந்த லவ் ட்ராக்னால தான் தர்ஷிகா எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் பக்கம் நிறைய ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. அப்படிலாம் லவ் ட்ராக்னால இவங்க டவுன் ஆயிட்டாங்க அப்படி இல்லை. அவங்க ஸ்டார்டிங் அந்த 4 வீக்ஸ்ன்னும் போது அவங்களோட ஸ்கில்ஸை காட்டுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் டாஸ்க் அமைஞ்சுது. அதுக்கப்புறமா அதுக்கு தாண்டி அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் டாஸ்க் அமையாததுனால அது அப்படி ஆயிடுச்சு. பட் இந்த விஷால் தர்ஷிகா அந்த லவ் ட்ராக்னால இவங்க டவுன் ஆயிட்டாங்கன்னா இப்போ ஒரு விஜய் சேதுபதி சார் விஷால் ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்த அன்னைக்கு தான் அது ஆக்சுவலி உங்கள்கிட்டையும் தர்ஷிகா கிட்டேயும் விஷால் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார்ல, என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எந்த விஷயம் எதுவுமே அவர் சொல்லியிருக்க மாட்டார் சேது சார். நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்களா? லைக் விஷால் சில விஷயங்கள் சௌந்தர்யா அவங்கள பற்றி சொல்லியிருப்பாரு. ஆனால் அது ஹவுஸ்மேட்ஸ் ஆகி உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸாக எங்களுக்கு தெரியும். வெளியே அது என்ன சொன்னாரு அப்படின்றது பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சதா? இல்லை, நான் பார்க்கல. ஆக்சுவலி அதை நான் பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா எனக்கு உள்ள இருக்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விஷால் ஒருத்தவங்களை பத்தி அப்படி ரொம்ப தப்பாலாம் பேச மாட்டாரு. அவருக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. அதனால அவர் அந்த அளவுக்கு டீப்பாலாம் பேச மாட்டாரு நான் நம்பினேன். ஸோ அதனால அதை பத்தி நான் பார்க்கவும் விரும்பல. ஆனா கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்றது, இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்தது ஆடியன்ஸா எங்களுக்கு பார்க்கும்போது. அது ஒருத்தவங்களோட கேரக்டரே லெட் டவுன் பண்ற மாதிரி இருந்தது. மேபி தெரியாம பண்ணிக்கலாம், இல்ல தெரிஞ்சு பண்ணிருக்கலாம். அவர் எந்த இதுல திங்கிங்ல சொன்னாரு தெரியல. பட் தப்பான திங்கிங்ல மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நம்புறேன். இன்ன வரைக்கும் நம்புறேன். அதை பார்த்தாலும் நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு தெரியல அவர் என்ன மாதிரி சொல்லியிருப்பாருன்னு. அதை பார்க்க விரும்பல. நான் என்னோட நம்புறதை அப்படியே நம்பிட்டே இருக்கிறேன். எனக்கு வெளியில பார்த்து அந்த நம்பிக்கையை உடச்சிக்க விரும்பல. ஓகே, ஜாக்லின் அவங்க கேம் பிளே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு பிளேயர். அவங்க நல்ல ஒரு மைண்ட் பிளேயர், பிசிக்கல் பிளேயர். அவங்க நல்லா ப்ளே பண்றாங்க. ராணவ் அவரோட கேம் பிளே எப்படி இருக்கு? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு எங்களுக்கு பார்க்கும்போது. ராணவனோட கேம் பிளே அவரோட கான்ஃபிடன்ஸ் சூப்பரா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நான் பண்றது நான் பண்ணுவேன் அப்படின்ற போது அந்த கான்ஃபிடன்ஸ் சூப்பரா இருக்கும். அவரோட கான்ஃபிடன்ஸ் தான் அவரோட கேம் பிளேவே. இப்போ அவருக்கு ஆக்சுவலி உள்ள ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வேற. ஆமா பாத்தீங்களா? அது பார்த்தேன். நானும் போட்டிருந்தேன், ஸ்டோரி போட்டிருந்தேன், கெட் வெல் சூன் அப்படின்னு போட்டிருந்தேன். அது கேம்ல டாஸ்க்ல அடிபடுறது சகஜம்தான். பட் அந்த டைம்ல கூட கண்டெஸ்டன்ஸ் ஏன் அவர் சொன்னது டக்குன்னு நம்பாம சும்மா பண்றானா நிஜமா பண்றானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவர் கிரியேட் பண்ணதா, இல்ல கண்டெஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கிறாங்களா? இல்ல அவர் சும்மா இப்ப இந்த ஷூஸ் ஆர்டர் வைஸ்ட் இல்லைன்னா ஏன் ஷூஸ் ஆர்டர் வைஸ்ட் இல்லைன்னு ஒரு கிரியேட் பண்ணுன்றதுக்காக சும்மா ஏதாவது பேசணும், சண்டை போடணும், சின்ன சின்னதா கியூட்டா பண்ணுவாரு இன்னசென்ட்டா. பட் இந்த இடத்துல அவர் அப்படியே பண்ணும்போது இதுவும் அவர் வேணும்டே பண்றாருன்னு அது டக்குன்னு நினைச்சிட்டாங்க. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில அவர் நடிக்கலன்னு நான் நம்புறேன். ஏன்னா கை அடிபட்டு இன்ஜுரி எல்லாம் அடிபட்டாங்கன்னா அது நெக்ஸ்ட் அவங்களோட டாஸ்க் விளையாடுறதுக்கு அவங்களோட கேமை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஒன்றும் நடிச்சு அவங்க ஸ்கோர் பண்ணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க நான் நம்புறேன். ஓகே, மஞ்சரி பயங்கர போல்ட்,
பயங்கரமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட போல்டு, அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங், அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கும் எனக்கு ரொம்ப நம்ம நீங்க பிடிக்கும். சொல்லியிருந்தீங்களா உங்களை மாதிரி நான் இருக்கணும்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஆசைப்படுறேன். ஆமா, சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போல்டா அவங்க வந்து சொல்றது, ஒரு விஷயத்த வந்து கேரி பண்றது, எத்தனை பேர் அவங்கள வந்து பேசினாலும் அட்டாக் பண்ணாலும் அவங்க அங்க ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்திருக்கேன். அருண் அருணனா ட்விஸ்டரா? அருண் ட்விஸ்டரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. ரொம்ப நல்ல பர்சன் தான் எனக்கு. குட், ஹீஸ் a குட் ஹியூமன் பை ஹார்ட். அவங்க வந்து ரொம்ப நல்ல பர்சன். நான் நிறைய அட்வைஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் நிறைய எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த வயசுலலாம் அந்த விதத்துல எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்ல பர்சன். கோவம் வந்தா மட்டும், சின்ன கோவம் வந்தா மட்டும் அவர் வந்து மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாரு. அது மட்டும் அவர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாருன்னா வேற மாதிரி ஆயிடலாம், வேற மாதிரி அவர் விளையாடலாம். ஓகே. ஜெஃப்ரியும் ஒரு நல்ல பிளேயர். அதை தாண்டி குட் குட் கேமர். அவ்வளவுதான். ஓகே. ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவன் நல்லா விளையாடுறான். சௌந்தர்யாவும் ஒரு நல்ல பிளேயர். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறாங்க. சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் அது என்ன அந்த ஒரு வார் எப்போதும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும்? தெரியல எனக்கு. அது வார் மாதிரி எனக்கு தெரியல. அது நார்மலா வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மாதிரி தெரியும். ஓகே. தீபக் அண்ணா அவரா இருக்காரு. அவரோட கேம் பிளே வந்து சூப்பரா இருக்கு. அன்ஷிதாக்கு வந்து எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்க எல்லாரு கூடயும். ஸோ அந்த எமோஷனலா கனெக்ட் ஆகுறதுனால அவங்களோட ஃபிளாஸ் வந்து நல்லா இருக்கு. ஃபிளாஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. பட் ஆனா யார் அவங்களுக்கு ஃபிளாஸை வந்து முதல்ல பாக்குறாங்களோ, யார் அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க கிட்ட மட்டும் வந்து அவங்க வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் வச்சுக்க மாட்டாங்க. மிச்சம் எல்லார்கிட்டயும் வச்சுக்கிறாங்க. பவித்ராக்கா நிஜமாலே அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பை ஹார்ட் வந்து ரொம்ப பியோர் பர்சன். அந்த வீட்டுல இருக்கிற பியோர் பர்சன். முத்துக்குமரன் வாட்டி சொல்லிப்பேன், நான் இது வரைக்கும் யாரையுமே ஈஸியா வந்து மனுஷின்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பவித்ரா வந்து ஒரு நல்ல மனுஷி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவங்க நிஜமாலே ஒரு பியோர் ஹார்ட். ஓகே. ரயன் வந்து கோவா கேங்ல ஒரு பர்சன் நல்லா நார்மலா ப்ளே பண்றாரு. அவ்வளவுதான். பெருசா அவரை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. ரஞ்சித் சார் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்காரு. பட் ஆனா சொல்ல வேண்டியது சொல்ல மாட்டார். அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் கூட கேப்டன் இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணல. நான் வீட்டுல இருந்து கேப்டன் இருக்கும்போது அவர் விஷயத்துல நிறைய எதிர்பார்த்தேன். ஏன்னா லாஸ்டே டெவில் டாஸ்க்ல வந்து அவர் ஒருத்தரை பத்தி டெவில் கேரக்டர் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது பயங்கரமா சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கேப்டன்சிலையும் அதை எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் எதுவுமே நடக்கல. ஓகே. ஸோ லாஸ்டா உங்களோட எலிமினேஷன் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆனந்த் எலிமினேட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லா ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்த மாதிரி இருந்தது. நாங்க பார்க்கும்போது நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனந்த் எலிமினேட் ஆனோடனே கொஞ்சம் செட்டில் ஆனீங்களா? ஓகே, அப்ப நம்ம இந்த வாரம் எலிமினேட் ஆகல போல இருக்கு அப்படின்னு. இல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு 2 வீக்ஸா வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து கடைசி ஆனந்தி போகும்போது டீ போட்டு கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து நெக்ஸ்ட் வந்து சார் வந்து டபுள் எவிக்ஷன் சொன்னாரு. முத்து வந்து அவர் பிராங்க் பண்றாரு. சார் இதுலலாம் பிராங்க் பண்ண மாட்டாரு, பிராங்க்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா அந்த கார்டு எடுத்து தூக்குவாங்க என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போதும் தோணிச்சா உங்களுக்கே? போதும்னு தோணல. வெளியில போற அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. வெளில போனா ஓகே தான். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து எதுவுமே பண்ணாம வெளில போனதுக்கு இத்தனை நாள் நம்ம இருந்திருக்கோம், நம்மளோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், நம்மளோட பிளே வந்து என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. வெளில போகும்போது ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டு வந்தீங்க முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறது தனி, நான் ஆசைப்படுறேன். ஓகே. அவங்க வின், இட்ஸ் ஆல் இன் மக்கள் ஹேண்ட். அதனால அது வந்து நான் வந்து நினைக்கிறேன்றதை தாண்டி நான் ஆசைப்படுறேன் பர்சனலா முத்துக்குமரன் ஜெயிக்கணும். டாப் 5 சாச்சனாவுடைய ஒரு கணிப்பு அப்படின்னா யார் அந்த 5 பேர்? எனக்கு வந்து முத்துக்குமரன், அதுக்கப்புறமா வந்து விஷால். அதை தாண்டி எனக்கு இன்னும் ஜட்மெண்ட் இல்லை. ஏன்னா உள்ள இருக்கும்போது ஒரு ஜட்மெண்ட் இருந்துச்சு, வெளில இருக்கும்போது இன்னும் உள்ள இருக்கிற ஜட்மெண்ட் சொல்லுங்க. அப்போ உள்ள இருந்தப்போ எனக்கு வந்து மஞ்சரி இருந்தாங்க, சௌந்தர்யாக்கா இருந்தாங்க, ஜாக்லின் இருந்தாங்க. வெளியில வந்து எனக்கு இன்னும் ஜட்மெண்ட் இல்லை. முத்துக்குமரன் நான் விஷால் தான் நான் ஷோரா நம்புறேன். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.